அதே மாதிரி நம்ம முன்னாடி வீட்டில் ஓவன் இல்லை, ஓடிஜி இல்லை, இனி நியூ வீட்டுக்கு ஓவன், ஓடிஜி போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பிராண்டு நம்ம நியர்பை புது வீட்டு பக்கத்தில் என்ன பிராண்ட் இருக்கோ, சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா, கரெக்டான குவாலிட்டி அதை செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு தகுந்த டைமென்ஷன் வாங்கினா மட்டும்தான் அதுக்கு தகுந்த டைமென்ஷன் பண்ண முடியும். நம்ம ஓவன் இந்த செட்டப் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓவன் பை பண்ணிங்கன்னா ஸ்பேசஸ் பத்தாது. அதனால் பிஃபோர் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதோட ஸ்பேசஸ் டைமென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணால் தான் இது கம்ப்ளீட்டாக இன்பில்டாக உள்ளே போயிடும். இல்லைன்னா வெளியே வராது. அது ஒரு ஃபால்ட் இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் அதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இது ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இது ஓவன் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ராசரி வைக்கிறதுக்கு வேண்டி ஓப்பன் செல்ஃப்ஸு தென் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் வச்சு நம்ம டோர் போட்டுக்கலாம், க்ராசரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பேண்ட்ரி யூனிட் சொல்லுவாங்க. அந்த பேண்ட்ரி யூனிட் நம்ம வச்சுட்டோம்னா டோர்லேயும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணால் பண்ண முடியும். அது நியர்பை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைப்பாங்க. இந்த சைடில் ஃப்ரிட்ஜ் வைப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இந்த பேண்ட் யூனிட் வைப்பாங்க. அது பிஃபோரே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா 2x2 வேணும். கம்ப்ளீட்டாக 2x2 வேணும். அதேமாதிரி ஃப்ரிட்ஜும் பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறையா யூசேஜ் பண்ணுவீங்க. ஃப்ரிட்ஜும் வந்து இன்றைக்கி 2 டோர் இருக்கும், நாளைக்கு பீரோ டைப்பில் டபுள் டோர் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசஸ் விட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஃப்ரிட்ஜை அப்டேட் பண்ண முடியும். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா ஒரு 2.5 feet விட்டுருவீங்க. நாளைக்கு ஃப்ரிட்ஜை எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கும்போது ஸ்பேசஸ் இல்லாதனால அந்த ஃப்ரிட்ஜு டைனிங் வரும், டைனிங் ஹாலுக்கு வரும். ஸ்பேசஸ் தகுந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ என்டையராக கம்ப்ளீட்டாக நம்ம கிச்சனுக்குள்ளே ஈஸியாக எடுக்கிற மாதிரி யூசேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.